ஹாய், மறுபடியும் ஒரு கேஷுவலான வீடியோ. இந்த வீடியோ பேப்டிசோ சீரிஸோட 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி பேப்டிசோ பத்தி 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த 4வது வீடியோ பார்க்க வாங்க. பேப்டிசோ பத்தின நிறைய உண்மைகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, நிறைய கேள்விகளை என்கிட்ட கேட்கறீங்க. உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மனசுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கும் இந்த வீடியோல நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில ஒரு கேள்விக்கு நான் சரியா டீட்டெயிலா பதில் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, அப்போஸ்தல 8ஆம் அதிகாரத்துல இருக்கிற எத்தியோப்பிய மந்திரியோட பேப்டிசோ பத்தி தான். என்னுடைய போன வீடியோ, அதாவது 3வது வீடியோல இந்த எத்தியோப்பிய மந்திரியோட பேப்டிசோ பத்தி நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். அதுல நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதனால வேற ஒரு பேப்டிசோ சம்பந்தப்பட்ட நிகழ்வையோ வசனத்தையோ டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை பார்த்துட்டு போல நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. டீட்டெயிலா பல காரியங்களை தெரிஞ்சுக்க முடியும். கவனமா பாருங்க. இந்த அப்போஸ்தல 8ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எத்தியோப்பிய மந்திரி அப்படிங்கிற ஒரு ஆள் எருசலேமுக்கு வராரு, கடவுளை ஆராதிக்கிறாரு. திரும்பி போகும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படிக்கிறாரு, கடவுளை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறாரு. தூயாவியானுடைய துணையினால பிலிப்பு அப்படிங்கிற கடவுளுடைய ஊழியக்காரன் இந்த எத்தியோப்பிய மந்திரியை சந்திக்கிறாரு. இருவரும் நிறைய விஷயங்களை பேசுறாங்க, கடவுளை பத்தி பேசுறாங்க. நீங்க ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லுகிற பேப்டிசோ பத்தியும் பேசுறாங்க. இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பேப்டிசோ எடுக்கணும்னு ஆசை வருது. தண்ணி இருக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அங்க பேப்டிசோ எடுக்கிறாங்க. இதுதான் பைபிள்ல இருக்கு, அப்படித்தானே? இதுல என்ன பிரச்சனை, என்ன கேள்வி, என்ன சந்தேகம், என்ன குழப்பம் அப்படின்னா இருக்கு. இந்த எத்தியோப்பிய மந்திரி முழுகித்தான் பேப்டிசோ எடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையா? என்ன உண்மைன்னு இங்க பார்க்கலாமா? இந்த எத்தியோப்பிய மந்திரி முழுகித்தான் பேப்டிசோ எடுத்தாருங்கிறதுக்கு திருமறையில ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற 2 ஆதாரங்கள் என்ன தெரியுமா? ஒண்ணு, இந்த எத்தியோப்பிய மந்திரி தண்ணியில இறங்கினாரு, தண்ணியில இருந்து கரை ஏறினாருன்னு பைபிள்ல இருக்குதே, அதனால முழுகித்தானே அவர் பேப்டிசோ எடுத்திருக்கணும். 2வது, இவங்க டிராவல் பண்றவங்கள்ட்ட தண்ணி இல்லாம இருந்திருக்குமா? நிச்சயமா குடிக்கிறதுக்கும் வேற காரியங்களுக்கும் தண்ணி இருந்திருக்கணும். அந்த தண்ணியை பயன்படுத்தி தெளிச்சு அல்லது தண்ணியை ஊற்றி ஒரு பேப்டிசோ எடுத்திருக்கலாம். அது எடுக்கல. தண்ணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சுதான் பேப்டிசோ எடுத்தாங்க. அதனால இவங்க முழுகித்தான் பேப்டிசோ எடுத்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா? அவங்க முழுகி பேப்டிசோ எடுக்கல. அந்த தண்ணியை பயன்படுத்தி தெளிச்சு பேப்டிசோ எடுக்காததுக்கும் காரணம் உண்டு. இந்த 2 காரணத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல, கையில இருந்த தண்ணியை பயன்படுத்தி ஏன் தெளிச்சு பேப்டிசோ எடுக்கல தெரியுமா? பொதுவா டிராவல் பண்றவங்க தண்ணி கொண்டு போவாங்க, குடிக்கிறதுக்கும் மற்ற காரியங்களுக்கும். ஆனா அந்த தண்ணிய தோல் பையில தான் வச்சிருப்பாங்க. ஒருவேளை தோல் பையில வச்சிருக்காட்டா கூட, செராமிக் மண் பாண்டங்கள்ல வச்சிருந்தாலும் அந்த தண்ணி வெளிப்புற சூடுனால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அந்த கண்டெய்னரை தோலால சுற்றி வச்சிருப்பாங்க. கூடவே அந்த கண்டெய்னரோட வாய் பகுதியையும் இந்த தோலால தான் மூடி வச்சிருப்பாங்க. தோல் பையில தண்ணி வச்சு டிராவல்ல கொண்டு போறதா சேஃப். இவங்க எருசலேமில இருந்து காசாவுக்கு போறாங்க, பாலைவனம். இந்த பாலைவனத்துல பயன்படுத்துறதுக்கு தண்ணி நிச்சயமா கையில இருந்திருக்கும். ஆனா அந்த தண்ணிய பேப்டிசோ அப்படிங்கிற சுத்திகரிப்பின் முறைமைக்கு இவங்க பயன்படுத்தல. என்ன காரணம்னா, இஸ்ரவேலனுக்கு தோல் இருக்கிற தண்ணீரை சுத்திகரிப்பின் முறைமைக்கு பயன்படுத்துவது தவறான செயல். ஏன் அப்படின்னா, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 24, 28 வசனங்கள், எண்ணாகமம் 19, 11, 13 வசனங்கள், லேவியராகமம் 11, 39, 40 வசனங்கள், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்கள்ல தெளிவாயிருக்கு. மரித்து போன உடல் ஒருவேளை மனிதனாய், மிருகமாய், பறவையாய் இருந்தாலும் மரித்து போன உடலோடு சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளையும் தொடுவது பாவம், அது தீட்டானது. அப்படி இருக்கும்போ பிலிப்பு இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பேப்டிசோ கொடுக்க ரெடி ஆகும்போ அல்லது பேப்டிசோ கொடுக்கிறதுக்கு ஆசைப்படும்போ எப்படி தங்களுக்கு தீட்டாயிருக்கிற செத்து போன மிருகத்தோட தோல்ல செய்யப்பட்ட பையில இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தி ஒரு சுத்திகரிப்பின் முறைமையை செய்வாங்க? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்குள்ளாக வாழுகிறேன் என்கிற அந்த உணர்வோடு அந்த அடையாளத்தோடு செய்யப்படுகிற பேப்டிசோவை எப்படி இந்த முறைமையில் செய்ய முடியும்? அதாவது முறைமை என்றால்
எப்படி செத்து போன மிருகத்தோட தோல் செய்யப்பட்ட தோல் பையில் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தி ஒரு பேப்டிசோ கொடுக்க முடியும். அதனாலதான் இவங்க இந்த தண்ணியை பயன்படுத்தி பேப்டிசோ கொடுக்கல. புரியுதா? ரெண்டாவது, அவங்க தண்ணியில இறங்குனாங்க, தண்ணியில இருந்து ஏறினாங்க, அப்போ முழுகித்தானே பேப்டிசோ எடுத்திருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னுடைய முந்தைய வீடியோலையும் சொன்னேன், இங்க டீட்டெயிலா சொல்றேன், கவனிங்க. இங்கு தண்ணியில இறங்குனாங்க, தண்ணில இருந்து கரை ஏறினாங்க. அங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை கச்சா பாயினோ அன்னா பாயினோ. அப்படின்னா கோயிங் டவுன், கோயிங் அப், டிசன்ட், அசன்ட் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகள் தான் அங்க இருக்கே தவிர தண்ணிக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற கச்சா டியோ அப்படிங்கிற வார்த்தை இல்ல. கச்சா டியோன்னா தண்ணிக்குள் போகுதல். புரிஞ்சுக்கிடுங்க. கச்சா டியோ அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்க தண்ணிக்குள்ள போகல, முழுகல அப்படிங்கறதா அர்த்தம். கூடவே நான் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். ஏற்கனவே என்னுடைய முந்தைய வீடியோல சொன்னேன், இங்க போய் பாருங்க, இந்த வீடியோவை தெளிவா பாருங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலருடைய சுத்திகரிப்பு முறைகள் நிறைய உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டாகீர், டாமே, மிக்வே, மேனிதாக், ஹத்தா, அஷாம், ரகாஷ், கபாஸ், டவல், சராக், ஹிஷா, ஹிஃபர், நசீர், மஷா, ஹிதே, தாம், எஃபர், எசோவ், ஹதாஸ், தொஹாரா, நகாக் அப்படின்னு நிறைய சுத்திகரிப்பின் முறைமை உண்டு. எல்லா சுத்திகரிப்பின் முறைமையும் ஒண்ணு கிடையாது, ஒரே காரணத்துக்காக செய்யப்படுறதும் கிடையாது. பாவம் செய்தா ஒரு சுத்திகரிப்பின் முறை, பாவம் செய்தனோடு தொடர்பு இருந்தா இன்னொரு சுத்திகரிப்பின் முறை, தொழுநோயாளி அவன் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் முறை, தொழுநோயாளி ஆலயத்துல வரும்போது லேவியன் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் முறை, பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்போது செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் முறை, பஸ்காவை விருந்துண்ணுவதற்கு முன் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் முறை, இரத்தத்தோடு தொடர்பு உடைய தவறுகளை செய்தால் அதற்கு செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் முறை, இன்னுமா இப்படி பல காரியங்களுக்கு பல சுத்திகரிப்பின் முறைமைகளை செய்யணும். இதை எல்லாமே திருமறையில டிரான்ஸ்லேட் பண்ணும்போ, மொழியாக்கம் தமிழாக்கம் செய்யும்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இதுக்கு பொதுவா இருக்கிற முழுகுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. காரணம், ஏற்கனவே முதல் வீடியோல சொல்லி இருக்கேன், பேப்டிசோன்னா கூட 3 பொருள் உண்டு. என்னெல்லாம்னா முழுகுதல், தெளித்தல், கழுவுதல். தண்ணி இருக்கிற அந்த சூழலை பயன்படுத்தி தண்ணி எவ்வளவு இருக்கோ அதை மையமா கொண்டு தண்ணி நிறைய இருந்தா முழுகுவாங்க, தண்ணி குறைவா இருந்தா கழுவுவாங்க, தண்ணியே இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுப்பாங்க. இது அந்த காலத்துல குழப்பமே இல்லை. ஏன்னா இந்த சுத்திகரிப்பின் முறைமை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவான அறிவு அவங்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஏன் குழப்பம் தெரியுமா? நமக்கு இந்த திருமறையினுடைய பின்னணியம் தெரியாது, சுத்திகரிப்பின் முறைமைகள் எப்படி செய்யணும்னு தெரியாது. நம்ம கையில இருக்கிற தமிழ் பைபிளை பயன்படுத்தி அங்க இருக்கிற முழுகுதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முழுகுதல் தான் சரி, நான் என் கண்ணால் காண்கிற இந்த திருமறையில் பார்க்கிற முழுகுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு சரியானது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. மறுபடியும் சொல்றேன், திருமறையில உள்ள விஷயங்களுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும்னா, ஆராய்ச்சி பண்ணணும்னா தமிழ் பைபிள்லையோ ஆங்கில பைபிள்லையோ செய்யக்கூடாது. திருமறை எழுதப்பட்ட மூல மொழியாகிய எபிரேய மொழியிலும் இன்னுமாய் திருமறை எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலும் தான் அவைகளை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழியிலையும் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலையும் திருமறையை படிச்சு அதுல இருந்து இஸ்ரவேலனுடைய கலாச்சாரம் என்ன, இஸ்ரவேலனுடைய மத பயன்பாடு எப்படி, இஸ்ரவேலன் எப்படி கடவுளை தொழுது கொள்வான், ஒவ்வொரு சுத்திகரிப்பின் முறைமை எப்படி செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சுத்திகரிப்பின் முறைமைகளுடைய உண்மையான அர்த்தத்தையும் அது சொல்லுகிற உண்மைகளையும் புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? இப்படி இருக்கும்போ இந்த எத்தியோப்பிய மந்திரி முழுகி பேப்டிசோ எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், பேப்டிசோ அப்படிங்கிற இந்த சுத்திகரிப்பின் முறைமையை செய்யறதுக்கு இயேசு சொன்னார், நீங்கள் பேப்டிசோ கொடுங்கள்னு சொன்னார். இஸ்ரவேலிய கலாச்சாரத்தின்படி 2 பேர் ஒரு சுத்திகரிப்பின் முறைமையில பங்கு கொண்டால், ஒருவர் கொடுக்கிறவர் இன்னொருவர் எடுக்கிறவர் என 2 பேர் இருந்தால் அங்க முழுக கூடாது, தெளிக்க தான் செய்யணும், இல்லைன்னா தண்ணியை ஊற்றணும். அப்படி இருக்கும்போ இங்க பிலிப்பு கொடுக்கிறார்,
இந்த எத்தியோப்பிய மந்திரி பெறுகிறார். ஒருவேளை தண்ணியில இறங்கி நின்னா கூட என்னதான் செய்திருக்கணும்? தண்ணியை ஊற்றி தான் எடுத்திருக்கணும். இதை தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. சரியா? கடவுள் உண்மைகளை புரிந்து கொள்ள வாய்ப்பு தருகிறார். பேப்டிசோ அப்படிங்கிறதுனால பெரிய குழப்பம் இருக்கு. முழுகி எடுத்தவன் தான் பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு விவாதிச்சா கடவுளுக்கு என்ன வேலை? பேப்டிசோ எடுத்தா போதுமே. தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. கடவுள் நம்மோடு கூட பயணிப்பாராக. நன்றிகள்.